மக்களே, இந்த பதிவு யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியபுரம் படத்துல மியூசிக் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஜேம்ஸ் வசந்தன் சொல்லி ஒரு தருதல. அதுக்கு தான் இந்த பதிவு. அது வந்து இப்போ கொஞ்ச நாளாவே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போல தெரியுது. தன்னால பைத்தியக்காரன் புலம்புற மாரி ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே இருப்பான். தளபதி வந்து அவருடைய அம்மா அப்பாவை கவனிக்காதவரு, கட்டின ஒய்ஃபை கவனிக்காதவரு, மக்களை வந்து கெட்ட வழிகளுக்கு தான் கொண்டு போவாரு. அவர் ஒரு சினிமா நடிகர். ஆஃப்டர் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எடுத்த உடனே அவர் வந்து அரசியல்ல வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆயிட முடியுமா? அவர் வந்து முதலமைச்சராக தான் வரணும்னு சொல்லிட்டு வராரு. நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவரை வந்து நீ வந்து மக்களுக்காக போராடு, நிறைய நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி யாரு சொல்றான்னு பார்த்தா, எச்சு கையால காக்கா விரட்டாத அந்த கருமாந்திரம் பிடிச்ச தருதல நாய் தான் சொல்லுது. இந்த இந்த சில்லாட்டை என்ன பண்ணுதுன்னா மக்களே, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டாக்டர் வந்து ஒரு வீடு கட்டுறாராம். இவன் வீடு வந்து ஒரு கிரவுண்டா, அந்த டாக்டர் 2.5 கிரவுண்ட்ல வீடு கட்டுறான். அவனுக்கு எப்படி பொச்சக்கா படிச்சு போய் எழுறான் பாருங்க. 2.5 கிரவுண்ட்ல வீடு கட்டுறாரு. அவர் பெரிய வீடு கட்டுறாரு, பேலஸ் டைப்ல கட்டுறாரு. இருக்கு கேட்டுறான், உனக்கு என்ன? அவன்கிட்ட இருக்கு, அவன் கட்டுறான். இல்லாதவன் நீ பார்த்துக்கிட்டு பல்ல இழிச்சிட்டு உட்கார வேண்டியதானே. இவனுடைய டைப் எப்படின்னா, அக்கம் பக்கத்துலயும் யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டான், மியூசிக் டைரக்ட் பண்ற இடத்துலயும் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டான். நடுவருங்கிற போறையில வருவான், மியூசிக் செலக்ஷன் பண்றதுக்கு வருவான். ஆனா அங்கேயும் ஒரு இலவும் தெரியாது சனியனுக்கு. என்னத்தையோ உட்காந்து மூஞ்சி முகரக்கட்டையும் ஏதோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். சரி, அது ஒளிஞ்சு போறான், அதை பத்தி நமக்கு தேவையில்ல. சரியா, இவர் அரசியல் இருந்து இவர் ரொம்பவும் பிடிச்சி ரொம்ப காய்ச்சின்னு காய்ச்சிக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு அவங்க அம்மா அப்பாவை கவனிக்காத, அவங்க அம்மா அப்பாவை கவனிக்காம ரோட்ல நிக்கிறாங்களா? அவங்க அம்மா அப்பா உன் அம்மா அப்பாவை மாதிரி ரோட்ல நிக்காங்களா? நீ வந்து உன் அம்மா அப்பாவை பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போய் பார்க்கவே போக மாட்டேன். சில்லாட்ட, நீ உன் தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சுட்டு அலையிற, உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. அவர் அப்படி இருக்காரா? அவங்க அப்பா அம்மா வந்து உன்ட்ட சொன்னாங்களா, என் புள்ள வந்து என்ன பாக்குறதே இல்லப்பா, கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பான்னு சொல்லி சொன்னாரா? இல்ல அவர் பொண்டாட்டி தான் வந்து அழுதுச்சா, எனக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒன்று அழுதுச்சா? புறம்போக்கு, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ பொத்திக்கிட்டு பாரு. இப்படி பேசிட்டு இருந்த நாய் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இது போய் ஹோட்டல்ல போய் துண்ண போயிருக்கு. ஒரு சண்டே ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து சர்ச்சுக்கு போறாங்களோ போகலையோ, இந்த மானங்கட்ட நார பையன் தருதல பையன் என்ன பண்ணிடுவான், போய் ஹோட்டல்ல போய் திங்க போயிடுவான். ஹோட்டல்ல போய் திங்க போறவங்க நம்ம என்ன செய்வோம், ஒரு கார் பார்க்கிங் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஹோட்டலுக்குள்ள கார் பார்க்கிங்ல நம்ம போய் காரை பார்க் பண்ணுவோம். இதுதானே எல்லாருக்கும் உள்ள இயல்பு. இல்ல சில இடத்துல கார் பார்க்கிங் ஃபுல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம காரை கொண்டு எங்க கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடமா பார்த்து எந்த இடத்துல சேஃப்டியா இருக்கோ, யாருக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கோ அங்க போய் நம்ம காரை பார்க் பண்ணுவோம். இதுதான் உலக இயல்பு. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த தருதல என்ன பண்ணிருக்கு, ஒரு வீடு கேட்டை போய் எட்டி பார்த்துருக்கும் போல அங்க உள்ள ஆளே இருந்த மாதிரி இவனுக்கு தெரியலையா. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், நேரம் கொண்டு போய் காரை போய் அடுத்த வீட்டு வாசலை கொண்டு கார் பார்க் பண்ணிட்டு நல்ல மொக்குன்னு மொக்கருக்கு போயிட்டான். மொக்கரைக்கு போனவன் முத்திக்கிட்டு வந்து பார்த்துருக்கான் காருக்கு. அப்புறம் அவர் அப்ப பார்க்கலையா, அவர் காருக்கு முன்னாடி உடஞ்சது. இவர் வண்டியில போயிட்டு இருந்தாரா, சலசலன்னு சவுண்டு கேட்டுச்சா. உடனே அவர் பார்த்திருக்காரு, டக்குன்னு ட்விட்டர் எடுத்தாரு, பதிவு போட்டாரு, என் கார் கண்ணாடி உடைச்சது தற்கூரிகளா தருதலைகளா? அட தருதலை, அடுத்த வீட்டு வாசல்ல கொண்டு போய் காரை விட்டுட்டு போனா அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு இதா இருக்காது. இப்ப எல்லாம் செக்யூரிட்டி கேமரா இருக்கு, அந்த கேமரால போய் பார்த்தாவே தெரிஞ்சிடும் நீ யாரு, உன் கார் கண்ணாடியை உடைச்சா என்னன்னு. அது எதையுமே பார்க்காம ஒரு பேசிக் அறிவே இல்லாம டக்குன்னு பதிவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, அந்த வீட்டுல உள்ள ஓனர் அம்மா தான் வந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சாங்க. என் வீட்டுல வந்து அவங்க பார்க் பண்ணிட்டு போனது எனக்கு இடைஞ்சலா இருந்துச்சு, என்னால அந்த வீட்டுல இருந்து வெளியில வரையே முடியல, நான் தான் உடைச்சேன்னு சொல்லி அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சு. உடனே இவர் யோக்கியர், உலக யோக்கியர். நான் வந்து எனக்கு இந்த இந்த விஷயம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, இது தெரியாம நான் தற்கொலைகளா தருதலையா நான் கேட்டுட்டேன், என் மனசு ரொம்ப பிராண்டுது. அட பரதேசி, பிராண்டுது. அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விஜய் ரசிகர்கள்கிட்ட, நான் தற்கொலையா தருதலையான்னு சொன்னது தப்பு தான், என்னைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய் பதிவு போட்டிருக்கு. சரியா? ஆனா ஒரு விஷயம், தளபதி வந்து அவருடைய ரசிகர்களையோ தொண்டர்களையோ ஒன்ன மாதிரி தருதலையா வளர்க்கல. அவர் வந்து எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கன்னு சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு. சரியா? ஒன்ன மாதிரி தருதலையாவோ தற்கொலையாவோ வளர்க்கல. ஒழுங்கா இருக்க பாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், பக்கத்து வீட்லயே நீ ரொம்ப வம்புக்கு போகாத. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா யாராவது பெரிய பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டுற போறாங்க. இந்த பக்கம் வீட்டுல பிரச்சனை, அந்த பக்கம் வீட்டுல பிரச்சனை, எய்த்த வீட்டுல பிரச்சனை, எல்லா வீட்லயும் பிரச்சனையை மட்டுமே இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க. ரோட்ல போனோமா வந்தோமான்னு ஒழுங்கா வா. தருதல, ஓகேவா? ரெண்டாவது நீ மன்னிப்பு கேட்டிருக்க. சரியா? மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன் சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல. நாங்க வந்து மன்னிக்க தெரிஞ்சிருச்சு, நாங்க பெரிய மனுஷன் தான், ஓகேவா? அதனால உன்னைய போனா போது தருதல, போய் தொலை, பொழைச்சு போ. அந்த பக்கம் தூர்